மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறத பற்றி படிக்க போகிறோம். இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் பை சூட்டபிள் இன்டர்போலேஷன் ஃபார்முலா த வேல்யூ ஆஃப் f of 2.5 ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. எந்த இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். அவங்க கொஸ்டினில் கேட்டது 2.5 வேல்யூ. இந்த 2.5ன்றது 2க்கும் 3க்கும் மிடில் தான் லை ஆகும். அப்போது இது வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன் நியூட்டன்ஸ் ஃபார்முலா சொன்னேன்னா, இங்கே கிளாஸ் இன்டர்வல் வந்து 1. கிளாஸ் இன்டர்வல்னா என்னன்னா செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் கிளாஸ் இன்டர்வல். 2, 3 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 1. இதனுடைய டிஃப்ரென்ஸ்னால் 1 இருக்கிறதுனால கிளாஸ் இன்டர்வல் இஸ் 1. இந்த 2.5 வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறதுனால நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு நான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எழுதிடுறேன். நியூட்டன்ஸ் forward interpolation formula is f of x is equal to y naught plus u by 1 factorial del y naught plus u into u minus 1 by 2 factorial del square y naught plus u into u minus 1 u minus 2 divided by 3 factorial into del cube y naught. இதோட ஸ்டாப் பண்ணி போகிறேன். நான் ஏன் del cube ஓட ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. The 4 datas are given 1, 2, 3, 4. 4 data தான் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. 4 data கொடுத்தனா del cube ஓட ஸ்டாப் பண்ணணும். சப்போஸ் 5 data கொடுத்தாங்கன்னா ஃபார்முலாவில் del power 4 ஓட ஸ்டாப் பண்ணணும். சரியா? இந்த ஃபார்முலாவில் யூக்கு என்ன ஃபார்முலானா u equal to x minus x naught divided by h. x என்றது என்னன்னா மிஸ்ஸிங் வேல்யூ. கொஸ்டினில் கொடுத்த மிஸ்ஸிங் வேல்யூ வந்து 2.5. தட் இஸ் அவர் x. x நாட்ன்றது xல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. திஸ் இஸ் அவர் x நாட், x1, x2, x3. இது வந்து y நாட், y1, y2, y3. இப்போ x நாட்ன்றது x ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 2. h என்றது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் வந்து 2, 3, 4, 5க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கிறதுனால கிளாஸ் இன்டர்வல் 1. 2.5ல 2 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 0.5. அப்போ u உடைய வேல்யூ வந்து 0.5. இப்போ எனக்கு del y naught, del square y naught, del cube y naught தான் வேணும். அதுக்கு நான் வந்து நியூட்டன்ஸ் டிஃபரன்ஸ் டேபிள் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, நியூட்டன்ஸ் டிஃபரன்ஸ் டேபிள் அது எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலமில் எக்ஸ் வேல்யூ எழுதிக்கணும். எக்ஸ் வேல்யூஸ் ஆர் 2, 3, 4, 5. தென் y values are, y values என்ன கொடுத்துருக்காங்க 14.5, 16.3, 17.5, 18. அடுத்து என்ன எழுத போகிறேன்னா del. delனா என்னன்னா, இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செகண்ட் வேல்யூலேருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். 16.3லேருந்து 14.5 சப்ராக்ட் பண்ணால் 1.8. அது இது மிடில் எழுதிக்கணும். Okay, 16.3 minus 14.5 is 1.8. Next 17.5 minus 16.3 is 1.2. Next value 18 minus 17.5 is 0.5. This is my del. Sorry, this is delta. The operator name is delta. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா delta square. Delta square எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணோம். 1.2 minus 1.8 that is minus 0.6. in between எழுதிக்கணும். 0.5 minus 1.2 minus 0.7. ஓகே, அடுத்தது del cube. del cube கண்டுபிடிக்கணும். minus 0.7 minus of minus 0.6. நான் ஒரு ஃபார்முலாலே ஒரு மைனஸ் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். minus 0.7 plus 0.6 that is minus 0.1. இது வந்து சிங்கிள் நம்பர். இதுக்கு மேலே என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டே நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, del cube வரைக்கும் எப்படி போடணும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா 4 டேட்டாஸ் ஆர் given. அதனால் நம்ம del cubeோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்துகிட்டு போய் எதில் போடணும், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். கவனிங்க, இது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலான்றதுனால ஃப்ரண்ட்டில் வர்ற வேல்யூக்கு மட்டும் என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த 14.5ன்றது y நாட். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றதுனால yல ஃபஸ்ட்டு வந்தால் அது வந்து y நாட், எக்ஸில் ஃபஸ்ட்டு வந்தால் அது x நாட். 14.5 வந்து என்னுடைய y நாட்டு. del y நாட்ன்றது ஃபஸ்ட்டு டெல்ல ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூ
del y naught that is 1.8. Del square la first வர வேல்யூ வந்து del square y naught equal to minus 0.6. Del cube equal to minus 0.1. இதெல்லாம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த tabular column value எடுத்துப்ப f of x ல போடுறேன். இந்த x ன்றது நமக்கு unknown value 2.5. சரி அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் y0. y0 ன்றது y ல ஃபர்ஸ்ட் வந்த வேல்யூ வந்து 14.5. y0 க்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு ஃபார்முலால u by 1 factorial. What is our u? u is 0.5. 1 factorial is 1. del y0. del y0 னா del ல ஃபர்ஸ்ட் வந்த வேல்யூ வந்து 1.8. அது எடுத்துக்கலாம். plus u into u minus 1. u வந்து 0.5. u minus 1. 0.5 minus 1. divided by 2 factorial. 2 factorial அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா 1 into 2 that is 2. அடுத்து என்ன இருக்குன்னா del square y0. del square y0 ன்றது del square ல வந்து first value that is minus 0.6. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா u into u minus 1. u is 0.5. u minus 1 னா 0.5 minus 1. அடுத்தது u minus 2 0.5 minus 2 divided by 3 factorial. 3 factorial அப்படினா என்ன அர்த்தம்னா 1 into 2 into 3 that is 6. factorial அப்படினா என்ன அர்த்தம்னா factorial of n அப்படினா continuous product of first n natural number பேர் தான் factorial. n factorial அர்த்தம். இப்போ 3 factorial னா 1 into 2 into 3 that is 6. அடுத்து என்ன கொடுத்திருக்கா del cube y0. del cube y0 tabular column என்ன இருக்குன்னா minus 0.1. ஓகே நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டனாலே அந்த வேல்யூலாம் எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 14.5 அப்படியே எழுதிறேன். இப்போ கால்குலேஷன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 0.5 into 1.8 that is 0.9. இப்போ என்ன பண்றோம் கால்குலேஷன் 0.5 minus 1 into minus 0.6 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். நார்மல் கால்குலேஷன் வச்சிருக்கவங்க என்ன பண்றீங்கன்னா 0.5 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணினா minus 0.5 கிடைக்கும். நீங்க மைனஸ் வச்சு போடினா நார்மல் கால்குலேஷன் வராது. 0.5 into 0.5 into 0.6 அதை தனியா கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் 2 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. சயின்டிஃபிக் கால்குலேஷன் வச்சு போடுறவங்க எப்படி போடணும்னா ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த பிராக்கெட்ல இந்த நம்பர் எழுதுங்க. இதே மாதிரி எழுதுங்க. ஒரு பிராக்கெட் அப்புறம் இந்த பிராக்கெட் நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட் அப்புறம் இந்த பிராக்கெட் எழுதிட்டு இந்த 1 2 3 இந்த மூணு டேர்ம்க்கும் ஸ்டார்டிங் பிராக்கெட் இது க்ளோசிங் பிராக்கெட் divided by 2. இப்படி சயின்டிஃபிக் கால்குலேஷன் போடினா you will get the answer directly. இப்படி கால்குலேஷன் போடினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினா 0.075 இப்படி கிடைக்கும். சரியா இந்த டேர்ம் உடைய ஆன்சர் இது. இப்போ லாஸ்ட் டேர்மை கால்குலேஷன் போடுறவங்க எப்படி போடுறீங்கன்னா minus 0.5 minus 1 அடுத்து என்ன எழுதுவீங்கன்னா நெக்ஸ்ட் பிராக்கெட் 0.5 minus 2 minus 0.1 starting bracket and closing bracket divided by 6. இப்படி சயின்டிஃபிக் கால்குலேஷன் இதே மாதிரி டைப் பண்ணுங்க. ஒரு பிராக்கெட் போடுங்க அப்புறம் பிராக்கெட் போட்டு 0.5 க்ளோஸ் பண்ணுங்க. இதே மாதிரி டைப் பண்ணிட்டு divided by 6 ன்னு போடினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா மைனஸ் சிம்பிள்னா அதுவே கொடுத்துறோம் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் -0.00625. இது என்ன பண்றீங்க இதே நம்பரை அப்படியே நீங்க கால்குலேஷன்ல டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் போடினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 15.46875. This is nothing but your f of 2.5 is equal to 15.46875. This is the final answer. Okay, இது நல்லா புரிஞ்சிச்சுனா எனக்கு லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல டவுட் கேட்டிங்கனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். But this is the most important 10 mark. Very important 10 mark.